இது வந்து நமக்கு திருக்காட்டுப்பள்ளியும் போகலாம். லெஃப்ட் எடுத்தா இப்போ திருக்காட்டுப்பள்ளிக்கிட்டே இருக்கேன். என்ன இந்த காவிரி ஆறுலாம் வந்து தண்ணி கல்லணையிலேருந்து ரிலீஸ் ஆகலை. கல்லணை பக்கத்தில் தான் இருக்குது. கல்லணை இங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தான் இருக்கும். திருக்காட்டுப்பள்ளி டு அந்த கல்லணை ரோடு திருச்சி ரோட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்னைக்கு அன்பில் அப்படிங்கிற ஊர், அன்பில் ஆல்குடி போகலான் இருக்கேன். கல்லணை இங்கேருந்து 15 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இப்போ நான் ஆக்சுவலாக இருக்கக்கூடியது திருக்காட்டுப்பள்ளி. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆறு வந்துட்டு காவேரின்னு நினைக்கிறேன். அன்பில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்பாட் முக்கியமான இடங்களை பார்த்துட்டு அப்படியே நான் லால்குடி போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மூவ் ஆகிட்டு இருக்கேன். ரைட் கட் எடுக்கணும். ரைட் கட் எடுத்து இந்த கொள்ளிடம் பிரிட்ஜ் இருக்கு, அதை கிராஸ் பண்ணி போகணும். இந்த லெஃப்ட்ல போறதுமே திருக்காட்டுப்பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு பைபாஸ் தான் அது. திருக்காட்டுப்பள்ளி கொஞ்சம் நெருக்கடியான ஊர் தான். சாலைகள் ரொம்ப குறுகி இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நகரம், அந்த காலத்துலேருந்து இந்த நகரம் இருந்திருக்கு, அதனால அப்படி இருக்குது. இங்கே தான் நான் வந்துட்டு இப்போ ரைட் எடுக்கணும். இங்கே இந்த ரைட் போனோம்னா அடுத்ததாக பூண்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, 1 கிலோமீட்டரில். நான் இது வரைக்கும் போனதில்லை. அங்கே ஒரு சர்ச் ஒன்று ஃபேமஸான இந்த பகுதிக்கு, என்ன சொல்ற, தமிழ்நாட்டிலே ஃபேமஸான சர்ச் இருக்குது. பட் எனக்கு அதை பற்றி டீட்டெயிலாம் தெரியல. அது வழியாக தான் போகிறேன். கேர்ஃபுல்லாக போகணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ட்ரி ஆகிறேன் அந்த பூண்டி பேராலயம், அது வழியாக போகிறேன். இந்த சாலையில் முத மூவ் ஆகுறேன். இன்னைக்கு காற்று அதிகமாக இருக்குது. ஆமாம், விண்டு ஓவராக தான் இருக்குது. நான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். வாய்ஸ் எந்த அளவுக்கு கார்லெஸ் மைக்கில் எடுக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலாக கல்லணையிலேருந்து தண்ணீர் வந்து இங்கே திறந்து விடல. முக்கொம்பு வந்து திருச்சி முக்கொம்பு வந்துட்டு அடுத்து கல்லணை வரணும். கல்லணையோடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கார் அதிகமாக இருக்குது. இந்த சர்ச்சுக்கு வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க நினைக்கிறேன். எப்படி வேளாங்கண்ணி ஒரு புகழ்பெற்ற இடமோ அதே மாதிரி இந்த ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பூண்டி மாதா, ஆமாம், ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்க. நான் வந்துட்டு அங்கே போகலை. நான் அடுத்ததான் வந்துட்டு இந்த கொள்ளிடம் பிரிட்ஜ் வழியாக அன்பில் போகிறேன். உள்ளே போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. தரங்கம்பாடி போகும்போது போய் பார்த்தோம், அந்த ஒரு கல்லறை பார்த்தோம், சீகன் பால்கோட கல்லறை பார்த்தோம். பட் இங்கே நான் இன்னைக்கு வந்து அன்பில் அப்படிங்கிற ஊருக்கு போகிறதுனால இங்கே போக முடியல. நிறைய வேகத்தட்டை இருக்குது. டேர்னிங் அதிகமாக இருக்கனால வேகத்தட்டை அதிகமாக இருக்குது. டேர்ன் எடுக்க சொல்லுது. இல்லை, ஒரே ரோடு தான். ஆமாம், இங்கிட்டு சும்மா ஊருக்குள்ளே போகக்கூடிய ரோடுன்னு நினைக்கிறது. ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். லெஃப்ட் ரைட்டு எல்லாமே என்ன சொல்கிறது, இந்த கொள்ளிடம் பிரிட்ஜில் போயிட்டுருக்கேன். மூவ் ஆக போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஃப்ரிட்ஜில் மூவ் ஆகுறது. பார்க் பண்ணலாமான்னு தெரியல. லைட்டாக பார்க் பண்ணிவிட்டு ஒரு வழி இல்லை. பார்க் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போவோம். அதை இறங்கி பார்த்துட்டு போலான்ட்ருக்கேன். கொள்ளிடம் ஆற்றில் குளிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கு. குறிப்பாக இப்பகுதி புதைமணி பகுதின்னு போட்டிருக்கு. தண்ணீர் இல்லை. தண்ணீர் இருந்தால் தானே இங்கே குளிக்க முடியும். தண்ணீர் இல்லை. ஓகே, கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். தண்ணீர் இருக்குது, ஆனால் கொஞ்சமாக இருக்குது. அது ப்ளூவாக இருக்குது. லைட் அது என்ன சொல்ல, டார்க் ப்ளூவாக இருக்குது. பெரிய ஃப்ரிட்ஜ், அட்டேப்பா, பிரம்மாண்டமாக இருக்குது. நெடுஞ்சாலை மற்றும்
தஞ்சை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி 46 கோடியில் கட்டியிருக்காங்க. இந்த டேட் என்னென்னா 2007 பணி துவங்கி 2010 பணி முடிஞ்சிருக்கு. செம்மையாக இருக்கு. ஐயோ, காற்று அடிக்குது, கீழே விழுந்துருவோம் இருக்கு இந்த காற்றுல. ஆமாம், நான் 70 கிலோ தான், 70 கேஜி இருக்கேன், 71 இருப்பேன். ஹைட்டு ஓகே, பைக் ஓட்டுற அளவுக்கு ஹைட் இருக்குது. ஆமாம், ட்ரையம்பு ஓட்டுற அளவுக்கு ஹைட் இருக்குது. ஆனாலும் இந்த காற்று இழுக்குது. அப்படியே இந்த காற்று ரொம்ப ஒரு ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து வர்றதுனால. அந்த காலத்தில் போர்கள்லாம் இந்த வயல்கள், இந்த ஆறுகளுடைய இதில் தான் நடந்திருக்கு. உண்மையிலேயே பழங்காலத்தில் வந்து போர்கள் ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நடைபெற்ற போர்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இந்த தோகூர், இது இருக்கக்கூடிய தோகூர், கல்லணை, இந்த பகுதிகளில் வந்து இந்த ஆற்றில் தான் நடந்திருக்கு. தண்ணி போது ஆறுகளில் தான் நடந்திருக்கு. இது வழியால் தான் மூவ் பண்ணி போவாங்கன்னு நினைக்கிறேன். புள்ளம்பாடி. ஓகே, டர்ன் ஆகிட்டேன். இங்கே பார்க் பண்ணலாமான்னு தெரியல, பார்க் பண்ணிடுவோம்.
நான் இப்போ வந்துட்டு அன்பில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கேன். மிக பழமையான கோயில் சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். இப்போ தான் நேரடியாக பார்க்குறேன். ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலாக வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இடைக்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. பின்னாடி வந்து விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயக்கர் மன்னர்கள் இதுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. மேலும் வந்து இதை கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து உதவி பண்ணதாக சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பழங்காலத்து கோயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இதில் இருக்குது. கல்வெட்டுகளும் இங்கே காணப்படுது. இந்த கோயிலை சுற்றி கல்வெட்டுகளும் காணப்படுது. கோயில் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்குது. அதாவது க்ளீனாக பராமரிக்கிறாங்க. சின்னதாக ஒரு நந்தவனம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடம் வந்து கல்வெட்டுகள் இருக்குது. கல்வெட்டுகளை முழுமையாக என்னால் படிக்க முடியல. அது அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுகள். இந்த கோயிலில் வந்துட்டு பெருமாள் கோயிலில் வந்து கல்வெட்டும் இருக்குது. அதில் என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து என்னால் படிக்க முடியல. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது, அதை பார்க்க போகிறேன். ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது, அதை பார்க்க போகிறேன். ரூட் போட்டிருக்கேன், பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்கான்னு நினைக்கிறேன். இது கவனிக்காம தான் நான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டேன். அன்பில் அப்படிங்கிற ஊரை விட்டு மூவ் பண்ணி அங்கிட்டு போயிட்டேன். திரும்ப டவுட்டில் செக் பண்ணும்போது தெரிய வருது. இந்த இடம் தான் நினைக்கிறேன். திண்ணியம் போகிற வழியில் சவுந்தரநாயகி பரமேஸ்வரர். ஓகே, கரெக்டாக வந்துட்டேன். இந்த ஸ்ட்ரீட்டா? ஓ, சூப்பர் பிரம்மாண்டம். ஐயோ, பெயிண்டிங் பண்ணி பக்காவாக இருக்கு. அப்படியே ஃபோட்டோஸில் பார்த்தேன், பெயிண்டிங் இல்லாமல் இருந்தது. பெயிண்டிங் பண்ணி பக்காவாக இருக்கு. இப்போ வந்து அன்பில் பக்கத்துலேயே இந்த திண்ணியம் சொல்லக்கூடிய ஊருக்கு போகிற வழியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு, சிவன் கோயில். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கட்டப்பட்ட கோயில். இதோடைய கற்கள் அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த கோயில்களுடைய அமைப்பு கற்கள் மாதிரியே இருக்குது. அந்த கருங்கற்கள் வந்து அவ்வளோ இதாக வந்து இதில் வந்து ஆர்ட் பண்ணியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. சிவன் கோயில் இது வந்து அன்பில் இருக்கக்கூடிய சிவன் கோயில். சும்மா செதுக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த கற்கள் வந்து அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. அது வந்து பிற்கால கற்கள் நினைக்கிறேன். அது வந்து இந்த கிரானைட்னு சொல்லுவோம்ல, அந்த கற்கள் தான் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நிறையா வந்துட்டு அந்த தூண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகழகான ஒரு சிங்கமுகம் கொண்ட அமைப்பில். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப எனக்கு ஒரு கருத்தை கவர்ந்ததுன்னு சொல்லலாம். என்னை ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணுச்சு. இது ஒரு முனிவர் ஏதோ வணங்குற மாதிரி இருக்குது. எனக்கு முழுமையாக அது தெரியல. இந்த சிவன் கோயில் கண்டிப்பாக பார்க்கணும். எப்படி பெருமாள் கோயில் அழகோ அதே மாதிரி சிவன் கோயில்லையும் இங்கே ரொம்பவும் சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து அன்பில் அந்த சிவன் கோயிலில் வந்துட்டு நின்றுட்டுருக்கேன். இதுவும் ஒரு பெரிய கோயில் தான். இதுலேயும் கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுகள் கொஞ்சம் அளவு படிக்க முடியுது. பிற்கால தமிழ் மாதிரி தெரியுது. ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தமிழ் மாதிரி தெரியுது. இப்போ தான் இந்த இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, ஷெட்லாம் போட்டிருக்காங்க. இது யாரோ ஒருத்தவங்க வந்து உபயம் பண்ணியிருக்காங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. வந்து 8 கிலோமீட்டரு கிளம்பிட்டேன். பார்த்தா தெரியுது, முடிஞ்சிட்டுன்னு தெரியுது. ஒர்க்கு முடிக்கல. எப்படி போகிறது? இதில் போய் தான் கட்டாயி போகணும் இப்போ தற்சமயத்துக்கு.
ரயில்வே கேட். இங்கே ரயில்வே கேட் இருக்குது, அதுக்காக நம்ம பாதியோட ஒர்க் நடக்குது, பாதியோட நிற்கிது ஒர்க்கு, இன்னும் முடிக்கலை. பவர் லைன் எல்லாம் போடுறதுனால ஒரு பிஸியான ரயில்வே ட்ராக் இருக்குது. பாதை எங்கெங்கே போகுது. கேர்ஃபுல்லாக தான் போக வேண்டியிருக்கு. அதனால கூகுள் மேப்பில் பார்த்த அந்த ரவுண்டானாவில் வந்துவிட்டு அப்படியேப்பா பயங்கரமாக இது பண்ணி போட்டிருக்காங்க. ரைட் சைடு வந்து அரியலூர் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்து நான் லால்குடியில் நின்றுட்டுருக்கேன். இப்போ லால்குடியிலேருந்து நான் தஞ்சாவூர் போகணும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பைக் ட்ரிப் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு பைக் ட்ரிப்பில் வந்து சந்திக்கலாம். ஓகே.